பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் நாளிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். நம்மளோட சுயபலத்தில் நம்மளால் ஓடவே முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இறுதி வரை நிலை நிற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த ஒரு கரைதிரட்டவர்களாக பரிசுத்தமாக இறுதி வரை நம்மளை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம சுயபலத்தில் அது செய்ய முடியாது. சுயபலத்தை எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக 100% யாருமே இல்லை. இந்த உலகத்தில் நல்லவங்கன்னு சொல்கிறது யாருமே இல்லை. ஈவன் ஏசப்பா கூட என்னையே நல்லவங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். ரொம்ப நம்ம யாருமே மனிதனாக பிறந்த யாருமே 100% பர்ஃபெக்ட் இல்லை. அப்போ 100% அப்படி பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னா ஆண்டவர் இந்த பூமியில் வைக்க மாட்டார், அவரோட சமூகத்துக்கு எடுத்துக்குவார். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவர் வருகையின் போது பாருங்கள், நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி பாருங்கள், குற்றஞ்சாட்டம், நீ இந்த குற்றம் பண்ண, நீ இந்த இது பண்ண அப்படின்னு குற்றம் சாட்டப்படாதபடிக்கு பாருங்கள், நம்மளை முடிவு பரியந்தம், நம்மளோட வாழ்நாள் முடிவு பரியந்தம், இல்லைன்னா ஆண்டவர் வருகையின் முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒன்றே ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை கர்த்தர் நாளிலே வரைக்கும் நம்மளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவார்னா நம்ம ஒன்றே செய்ய வேண்டும். அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு டைமும் நம்முடைய வாஞ்சை விருப்பம் ஏக்கமெல்லாம் வசனத்தின்படி நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை போல மாறணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய சுபாவம் என்னோட சுபாவமாக மாறணும். உம்முடைய சித்தம், உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக மாறணும் ஆண்டவரேன்னு நினச்சி நாம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும்போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை காண்கிற தேவன் நம்மளுடைய எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு அவர் இருக்கிறார். நம்மளுடைய எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ, எதெல்லாம் ஒதுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி இறுதி வரை நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நாம் அப்படி ஆண்டோடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அதோட இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்பம் உமேகமானவரையும் துதிக்கிறோம், ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே நவம்பர் மாதம், ஆண்டவரே அப்பா, நவம்பர் மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனை மிக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளைக்கு கூட்டி கொடுத்துறே. நன்றி ஆண்டவரே அப்பா. அல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திர கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே உம்முடைய வருகை நாளன்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அப்பா நாங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் எங்களை நீர் ஆண்டவரே அப்பா ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் எப்போதும் அடங்கியிருக்கும்படி
ஆண்டவரே, வசனத்துபடி வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு எங்கள் வாழ்நாட்களில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் அந்த எண்ணத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஓடும்போது, அப்பா நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருமே நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுக்கு குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல் எல்லாத்தையும் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்குள்ளே எங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர். நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால் எங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தாவே. உண்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோது வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே, கைவிடுவதில்லை ஆண்டவரே. நீர் அப்படியே நடத்துகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.